கனடா நாட்டின் புதிய பிரதமராக மார்க் கர்னி சமீபத்தில்தான் பதவியேற்றிருந்தார். இதற்கிடையே கனடாவுக்கு மாபெரும் அச்சுறுத்தலாக ட்ரம்ப் உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள மார்க் கர்னி, இந்த இக்கட்டான சூழலில் வழிநடத்த யார் தகுதியானவர் என்பதை கனடா மக்கள் தேர்வு செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். மேலும் அங்கு வரும் ஏப்ரல் 28ஆம் தேதி தேர்தலுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். கனடா நாட்டில் இத்தனை காலம் பிரதமராக இருந்தவர் ஜஸ்டின் ட்ரூடோ. இருப்பினும் பல்வேறு காரணங்களால் அவருக்கான அழுத்தம் அதிகரித்தது. இதனால் வேறு வழியின்றி கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார். அவருக்கு பதிலாக மார்க் கர்னி அந்நாட்டின் பிரதமராக பதவியேற்றார். அங்கு கடைசியாக 2021ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அந்நாட்டின் சட்டப்படி 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்த வேண்டும். அதன்படி இந்த ஆண்டு அங்கு தேர்தல் நடத்த வேண்டியிருந்தது. அங்கு பிரதமர் பதவியையும் கைமாறிய நிலையில் விரைவில் தேர்தல் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. விரைவில் தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றே எதிர்பார்க்கப்பட்டது. இந்த சூழலில்தான் நாடாளுமன்ற தேர்தல் குறித்த அறிவிப்பை அந்நாட்டின் பிரதமர் மார்க் கர்னி வெளியிட்டுள்ளார். அதன்படி அங்கு வரும் ஏப்ரல் 28ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கனடாவுக்கு எதிராக இறக்குமதி வரிகளை அறிவித்துள்ள நிலையில் அதை குறிப்பிட்டு இதேபோன்ற முக்கியமான தருணங்களில் நாட்டை யார் வழிநடத்த வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். கனடாவில் அக்டோபர் வரை தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயம் இல்லை. கர்னி நினைத்திருந்தால் அக்டோபர் வரை பிரதமராக தொடர்ந்திருக்கலாம். ஆனால் ட்ரூடோவுக்கு பதிலாக கர்னி இப்போதுதான் பிரதமராக தேர்வாகியுள்ள நிலையில் அவருக்கு மக்களிடையே அதிக செல்வாக்கு இருக்கிறது. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முயலும் கர்னி இதன் காரணமாகவே தேர்தலை அறிவித்துள்ளார். மேலும் ஒட்டுமொத்த கனடாவுக்கான அச்சுறுத்தலாக ட்ரம்பை நிறுத்தும் கர்னி அதன் மூலம் வாக்குகளை ஒருங்கிணைக்க முடியும் என்றும் நம்புகிறார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறும்போது, அதிபர் ட்ரம்ப் நியாயமற்ற வர்த்தக நடவடிக்கைகள் மற்றும் நமது இறையாண்மைக்கு அவர் விடுத்த அச்சுறுத்தல்கள் காரணமாக கனடா இப்போது நெருக்கடியான சூழலை எதிர்கொண்டுள்ளது. கனடாவை பாதுகாக்க நாம் இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது. கனடாவில் முதலீடு செய்ய, கனடாவை கட்டி எழுப்ப, கனடாவை ஒன்றிணைக்க பல்வேறு விஷயங்களை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. இதற்கு கனடா மக்கள் ஆதரவளிப்பார்கள் என நம்புகிறேன். இதனால் நாடாளுமன்றத்தை கலைத்து ஏப்ரல் 28ஆம் தேதி தேர்தலுக்கு அழைப்பு விடுக்குமாறு கவர்னர் ஜெனரலை நான் கேட்டுக்கொண்டேன். அதற்கு அவர் ஒப்புக்கொண்டார் என்று கூறியுள்ளார். கனடாவை பொறுத்தவரை ஆளும் லிபரல் கட்சிக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் இடையேதான் கடும் போட்டி. அங்கு ட்ரூடோ இருந்தவரை கன்சர்வேட்டிவ் கட்சிக்கான ஆதரவே அதிகமாக இருந்தது. ஆனால் கர்னி பதவியேற்றவுடன் நிலைமை மாறியுள்ளது. தற்போதைய சர்வேகளில் கன்சர்வேட்டிவ் கட்சியை காட்டிலும் லிபரல் கட்சிக்கான ஆதரவு சற்று அதிகமாக இருக்கிறது. இருப்பினும் தேர்தலில் கடும் போட்டி இருக்கும் என்றே கூறப்படுகிறது.